Rehoboth New Life Assembly presents Voice of Victory. உங்க ஆபீஸ்ல எல்லாருமே கிளர்க்கா இருக்கலாம், எல்லாருமே மேனேஜரா இருக்கலாம். ஆனா நீ அதை காட்டல, அதுல பெஸ்டா, அந்த பெஸ்ட்ல நீ ஃபர்ஸ்டா கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன் சம்பள பண பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா மாறும், உன் கம்பெனி பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா மாறும். நீ எங்கெல்லாம் போறியோ அது பெஸ்டா மாறிடும். இந்த வசனத்தை வச்சு தாங்க தானியேல் பெரிய ஆள் ஆனாரு. இந்த வசனத்தை வச்சா யோசேப்பு பெரிய ஆள் ஆனாரு. இந்த வசனம் உன்னை உயர்த்தும். தடைகளை பார்த்து சோர்ந்து போகாத. தடைகளை தாண்டி நீ மேல, தடைகளை தாண்டி நீ வளர ஆரம்பிப்ப, தடைகளை தாண்டி பிரசன்னத்துல பெருக ஆரம்பிப்ப, தடைகளை தாண்டி நீ மேல வந்துருவ. ஆதியாகமம் 49 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 49:3. நீ என் சேஷ்ட புத்திரன், என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையிலே பிரதானமானவன், வல்லமையிலே விசேஷமானவன். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. நீ மேன்மையிலே பிரதானமானவன். இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே பழிக்க போகுது. ஆமென். இந்த வார்த்தை அப்படியே பழிக்க போகுது. இது நான் ஆசைப்படுறேன், எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மேன்மையிலே பிரதானமானவன். 1 செகண்ட் திரும்ப சொல்லுங்க. உங்களை பார்த்து நான் மேன்மையிலே பிரதானமானவன், பிரதானமானவன். அதே மாதிரி பார்த்தீங்களே, இந்த 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 கார் கம்பெனி எடுத்தீங்கன்னா எல்லாம் நிறைய கார் போட்டி 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 போட்டு ஒரு காரை விட இன்னொரு கார் பெஸ்ட்டாக செய்யணும்னு போட்டி போட்டு போட்டி போட்டு அவங்க எல்லாத்தையும் பெஸ்ட்டாக செய்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அந்த பெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. ரோல்ஸ் ராய் கார்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதனுடைய ஸ்டாண்டர்டை ஒருத்தனும் அடிக்க முடியல. ஸோ அந்த கார் வந்து பெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட். ராமன் சொல்லுங்களேன். அப்போ இந்தியாவில் எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆனால் டெல்லியில் காலேஜ் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் காலேஜ். சரிங்களா? ஆகையால இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான் சொல்றாரு, எல்லாருமே பெஸ்ட். ஆமென். எல்லாரும் காம்படிஷன் வேர்ல்டு இல்லையா, எல்லாருமே பெஸ்டா முன்னேற பார்க்கறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துடணும், நான் மேன்மை. ஆனா கர்த்தர் சொல்றார், எல்லா மேன்மையிலையும் நீ பிரதானமானவனா இருப்ப. பக்கத்துல சரிங்க, பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா கர்த்தர் மாற்றுவார். ஒரு 2 பேரை பார்த்து சொல்லு. பெஸ்ட்ல நிறைய டீச்சர் பெஸ்டா இருப்பாங்க, ஆனா நீ பெஸ்ட் டீச்சர்ல பெஸ்ட்லயே ஃபர்ஸ்டா மாறுவ. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய காலேஜ் வந்து இப்படி இருக்கும், ஆனா அதுல பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா உன் காலேஜ் மாறும். உங்க பிள்ளைங்க பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா மாறும். உங்களுடைய வருமானம் பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா மாறும். நீ எலக்ட்ரீஷியனா இருந்தா அந்த எலக்ட்ரீஷியன்ல எல்லா பெஸ்டான எலக்ட்ரீஷியன்ல நீ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரீஷியனா மாறுவ. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க லைஃபை பெஸ்ட்லயே ஃபர்ஸ்டா மாத்துவார். மேன்மையில் பிரதானமும். பக்கத்துல சொல்லுங்க, மேன்மையில். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமா நடக்க பாருங்க. பெஸ்ட் ட்ரம்மர், ஆமென். பெஸ்ட் கீபோர்டிஸ்ட், ஆமென். எல்லாம் பெஸ்ட்லயே ஃபர்ஸ்டா கர்த்தர் மாற்றுவார். ரெகபோத் சபை தாம்பரத்திலே பெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சபை. ரெகபோத் விசுவாசிகள், ஆமென், இருக்கிறதுலே பெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விசுவாசிகளை கர்த்தர் மாற்றுவார். கத்திதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு தான் அந்த 1000 மணி நேரம் ஜெபம், என்ன ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர்? உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இல்ல, நீங்க அப்படி அசட்டை பண்ணா அது உங்களுக்கு வாய்க்காது. ஆனா உண்மையா தாகமா இருக்கிறவங்க நிச்சயமா அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இந்த நாட்கள் அந்த நாட்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுற காரியம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். அந்த சேஷ்ட புத்திரன் அப்படின்னா அவன் வந்து குடும்பத்துல தலைவனா மூத்தவனா பிறப்பான். அந்த மூத்தவனா பிறப்பதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவன் என்ன செய்யணும்? அந்த குடும்பத்துடைய பேரை காப்பாற்றணும். குடும்பத்துடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது, தவறு நடந்துடக்கூடாது, ஊர் சிரிக்க குடும்பம் போயிடக்கூடாது. அந்த மூத்தவன் குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றணும். 2வது காரியம், குடும்பத்துல வந்து அவன் தான் ஸ்பிரிச்சுவலா ஆசாரியனா இருக்கணும். அவன் தான் குடும்பத்துக்கு தேவையான நல்ல ஆவிக்குரிய ஆசாரியன் வந்து குடும்பத்தை சரியான பாதையில, குடும்பத்துல வேத வாக்கியத்தின்படி ரட்சிப்புகளை நடத்தி அவங்கள குடும்ப பக்தியுள்ள குடும்பமா மாறுவதற்கு அவன் தான் அந்த ஸ்தானத்தை எடுக்கணும்.
மூன்றாவது காரியம், அவன் அவனுக்கு மட்டும் அவங்க அப்பாவுடைய சுதந்திரம், அவங்க அப்பாவுடைய சொத்துல 2 மடங்கு சொத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் சிரேஷ்ட புத்திரனுக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒரு ஆமென் அல்லேலூயா கை தட்டி தலையாட்டி அப்படி சொல்லிட்டே இருந்தா தான் எனக்கு வரும். நீங்க விட்டுட்டீங்கன்னா எனக்கு வார்த்தை போயிடும். ஒரு ஆமென். 20 நிமிஷம் அப்படியே நல்லா உன்னிப்பா கேளுங்க. நீ மேன்மையில் பிரதானமானவன். நீ மேன்மையில் பிரதானமானவன். உங்க ஆபீஸ்ல எல்லாருமே கிளர்க்கா இருக்கலாம், எல்லாருமே மேனேஜரா இருக்கலாம். ஆனா நீ அதை காட்டல, அதுல பெஸ்டா, அந்த பெஸ்ட்ல நீ ஃபர்ஸ்டா கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன் சம்பள பண பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா மாறும். உன் கம்பெனி பெஸ்ட்ல ஃபர்ஸ்டா மாறும். நீ எங்கெல்லாம் போறியோ அது பெஸ்டா மாறிடும். விசுவாசிகள் கத்தி விடாமல் சொல்லுங்களேன். ஆகையால என்னை பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற ஒரு கூட்டத்தை இஸ்ரவேல் என்ற ஜாதியை அவர் தான் என்ன செய்றாரு, அந்த கூட்டத்தை பார்த்து நீ என்னுடைய சொந்த ஜனம், நீ தான் என் பிள்ளை. மற்ற நாடுகள் எந்த நாடுகளுக்கும் எந்த ஜனங்களுக்கும் அவங்க பார்த்து சொன்னாரு, நீங்க எல்லாம் புற ஜாதிகள், நீங்க என்ன பிள்ளை இல்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளையின் அப்பம். தன்னுடைய சொந்தமான ஜனங்கள், யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தன் சொந்தமானவர்கிட்ட என் ஆண்டவராய் இயேசு வந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அன்றைக்கே ஆண்டவராகிய தேவன் என் குமாரனை அனுப்புவேன், என் குமாரனை அதை மிதிப்பான், சத்துருவை மிதிப்பான், உனக்கு ரட்சிப்பு. 2 பேருக்காக ரட்சிப்புக்காக பரலோகத்து தேவன் வராரு. நான் சொல்றேன், பரலோகத்திலிருந்து தேவன் வரதுன்றது ஒரு ஆச்சரியமான காரியம், ஆச்சரியமான காரியம், மிக ஆச்சரியமான காரியம். அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சின்ன கருவா மாறுறது ஆச்சரியமான காரியம். உனக்காக ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக ஆண்டவர் இறங்கி வருகிறவர். அந்த இஸ்ரவேல் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவன், மற்ற எல்லாரும் புறஜாதிகள் தேவன் இல்லை. அவங்கள பார்த்து பைபிள் சொல்லுது நாய்கள். இந்த பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது சரி கிடையாது. அப்ப பிள்ளைன்றது யாரு? இஸ்ரவேல் தான். இஸ்ரவேலுடைய சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேலுடைய புத்திரன், இஸ்ரவேலுடைய சேஷ்ட புத்திரன். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவங்க எல்லாம் தேவனற்றவர்கள், தேவனற்றவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். கேட்குறீங்களா? அவங்கெல்லாம் ஆலயத்துக்குள்ள வர முடியாது. ஆலயம் இருக்குது, ஆசரிப்பு கூட இருக்குது, லேவி கோத்திரம் இருக்குது, அது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் அத்தனையும் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா யூதனுடைய மேன்மை என்ன? அவனுக்கு தான் இந்த ஆராதனை, அவனுக்கு தான் லேவி கோத்திரம், அவனுக்கு தான் ஆசரிப்பு கூடாரம், அவனுக்கு தான் வாக்குத்தத்தம். வேற யாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படல. உலகத்திலே பெஸ்ட் மேன். ஆண்டவர் அவங்கள மேன்மையான இடத்துல வச்சார். ரொம்ப 2:17 படு யூதன்ற பேர் பெற்றவன் மேன்மையானவன். யூதன்ற பேர் பெற்றவன் மேன்மை. யூதன்னா பேர், ஒரு மெஜஸ்டிக். யூதன்றா அவன் ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். நான் நீங்க யோசித்து நீங்க எப்படி நினைக்கிறது? நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன். இந்த சர்ச்சினுடைய ஸ்டேட்டஸ் இந்த லெவலுக்கு வரணும், ஸ்பிரிச்சுவலா இந்த லெவலுக்கு வரணும், பில்டிங் இந்த லெவலுக்கு வரணும், வர்ஷிப் இந்த லெவலுக்கு வரணும், எல்லாம் ஒரு லெவல், ஒரு ஹீலிங் இந்த லெவலுக்கு வரணும், பிரசன்ஸ் ஆஃப் காட் இந்த லெவலுக்கு வரணும். ஒரு லெவல், ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு செட்டப்பை வச்சிருக்கிறோம். அது வர வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன். இந்த தாம்பரத்தில், ஏன் தமிழ்நாட்டில், சென்னையிலே தி பெஸ்ட் அனாயிட்டிங் உள்ள சபையாக கர்த்தர் சபை மாறுற வரைக்கும் நான் டைமை வேஸ்ட் பண்ண போறதில்லை, திருப்தியாக போறதும் இல்லை. ரைட். ஆகையால கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய சொந்தமானவர்கிட்ட சொந்தமான ஜனங்களுக்கு வந்தாராம். ஆனா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால புறஜாதிகள் அவர் நாமத்து மேல் விசுவாசம் வைத்து புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளை ஆயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏற்றுக்கொள்ளாதவங்க சொந்த ஜனமே ஏற்றுக்கொள்ள, சொந்த ஜனம் 11 சொந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளலனே அவங்க புறஜாதிகள் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியே கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யூதர்களுக்கு தான் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் எல்லாமே யூதர்கள் மேலதான் கர்த்தர் கொட்டி வச்சிருந்தார். அவங்க இயேசுவை மேசியாவா, இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொள்ள.
ஏற்றுக்கொள்ளாதனால அந்த ஆசீர்வாதம் அவங்களை விட்டு நழுவி புறஜாதிகள் வந்துருச்சு. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டு காட்டு ஒலிவு மரமாகிய நீ இந்த உண்மையான ஒலிவு மரத்தில் ஒட்டப்பட்ட. அப்ப புறஜாதிகள் யாரு? காட்டு ஒலிவு மரம், பிரயோஜனமற்றவர்கள், உதவா கரை. அவங்க நல்ல ஒலிவ மரத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, ஒட்டப்பட்டாங்க. இந்த கிளை என்ன செய்யுமா? உண்மையாகவே இந்த கிளை என்ன செய்யுதுங்க? இந்த கிளையில அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சத்துவத்தில் விசேஷமானவராய் கர்த்தர் மாற்றுவார். பக்கத்தில் திரும்பி, நீயோ மேன்மையில் பிரதானமானவனும் வல்லமையில் விசேஷமானவன். திரும்ப திரும்ப சொல்லுங்க, நீயோ மேன்மையில் பிரதானமானவனும் வல்லமையிலே விசேஷமானவனாய். இன்னைக்கு இந்த செய்தி முடியறதுக்குள்ள இந்த வார்த்தையின்படி அபிஷேகம் உங்களை நிரப்பும். இந்த இடத்துல இருக்க அத்தனை பேரையும் கர்த்தர் ஒருத்தர் விடாம அத்தனை பேர் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்க மேன்மையிலே பிரதானமா இருப்பீங்க. உங்களோட வேலை செய்யறவங்க எல்லாம் மேன்மையானவர் இருந்தாங்களா? அவங்க அவ்வளவு மேன்மை, அவங்க மேன்மை, அவங்க வீடு மேன்மை, குடும்பம் மேன்மை, அவங்களுடைய படிப்பு மேன்மை. நோ நோ நோ, அதை காட்டிலும் நீதிமான் தன் அயலானை விட மேன்மையானவர். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோப்பு தன்னுடைய வயசான காலத்தில் என்ன செய்கிறார்? யோசேப்பை பார்த்து சொல்றார், யோசேப்பு ஒரு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வா அப்படின்றார். நான் வந்து 2 பிள்ளைகளையும் என் மனமாற ஆசீர்வதிக்கின்றான். யாக்கோப்பு கண்ணு கூடாய் போயிடுச்சு. அதனால யோசேப்பு என்ன செய்யறா? வந்து யாக்கோப்புடைய வலது கை பக்கத்தில் மனாசே மூத்தவனையும் இடது கை பக்கத்தில் எப்ராஹிம் 2வது பிள்ளையும் அவன் கொண்டு வந்து விடுறான். இப்போ பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 48, 17, 18, 19 வாங்க 2 பிள்ளைங்க, வாங்க 2 பிள்ளைங்க வாங்க. இப்போ வந்து யோசேப்பை கொண்டு வந்து விட்டுட்டான். இவர் யாரு? வலது கை பக்கம் மனாசே வர்றார், இடது கை பக்கம் யார் வர்றாரு? இப்ராஹிம் வர்றார். ஏன்னா மனாசே தான் சிரேஷ்ட புத்திரன். இப்போ விட்ட உடனே இப்போ இந்த கண்ணு மங்களாய் போச்சா, கண்ணு தெரியாமல் இருக்கிறனால இந்த யாக்கோப்பு தான் கையை எடுத்து மனாசே மேல வைக்கிறதுக்கு பதிலா எப்ராஹிம் மேல வைக்கிறாரு. எப்ராஹிம் மேல வைக்கிறதுக்கு மனாசே மேல இடது கையை வைக்கிறார். உடனே அந்த யோசேப்பு சொல்றாரு, இல்ல இல்ல தப்பு அப்படின்னு கையை எடுத்து வலது கையை எடுத்து என்ன செய்ய மனாசே மேல வைக்கிறாரு. உடனே அது எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்யறேன், எனக்கு இது மனாசேன்னு தெரியும், இது எப்ராஹிம் தெரியும், தெரிஞ்சுதான் சொல்றேன். எப்ராஹிம் வந்து பலத்த ஜாதி ஆவான், அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா மூத்தவனும் அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனா மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்களேன், சிலுவையின் மேன்மை என்ன தெரியுமா? சிலுவையின் மேன்மை என்னன்னா, யூதர்கள் மேல வைக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சிலுவனா கிராஸ் தானே, சிலுவையின் மேல ஏற்படுற அந்த ஆசீர்வாதம் மனாசே மேல இருக்கக்கூடிய கையை எடுத்து ஆசீர்வாதத்தை எடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து எப்ராஹிம் மேலையும் அப்புறம் எப்ராஹிம் மேல வைக்க வேண்டியது ஆசீர்வாதத்தை எடுத்து, ரைட், ஆமென், வலது கை எடுத்து இளைய குமார் மேலையும் இடது கை எடுத்து மூத்த குமார் மேலையும் சிலுவை. இந்த சிலுவை சின்னம் ஜெனிஃபர் ஜேம்ஸ் தெரியும். சிலுவை சின்னம் வந்து இது தமிழ்நாடு ஃபேமஸான சின்னம். ஆனால் சொல்கிறேன், இந்த சின்னத்தை நம்ம காலத்தில் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலேயே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் ஆண்டவராய் தேவன் செஞ்சுட்டா இந்த சிலுவையின் சின்னம் வெற்றி பெறும். ஹல்லேலூயா. நான் சொன்னதை புரிஞ்சுக்கலேன். ஆமென். இப்போ உங்கள் மேலே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் மேலே வலது கையை வச்சுட்டாரு. நீங்கள் தான் அவருடைய சேஷ்ட புத்திரன், நீங்க தான் அவருடைய சொந்த குமாரன். ஆண்டவர் இஸ்ரவேல் மேல வைக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உங்க மேல கட்டாயம் வரும். விசுவாசிகளா சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமா ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சிலுவையின் மேன்மை என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். புறஜாதிகள் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வலது கை வைக்கப்பட்டிருக்குது. அப்ப யூத ஜனங்கள் விட்டு ஆசீர்வாதம் ஆண்டவர் புறஜாதிகளை உங்க மேல இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களே கவனிங்க, இயேசுவை சொந்த எல்லாம் கவனி இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும்
நீதிமான்கள், ரைட்? நீதிமான்களா இருக்க உங்களுக்கு ஒப்பானவன் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. பரலோகம் அப்படிதான் பார்க்குது. அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய வலது கரம் உங்க மேலதான் இருக்குது. அது என்னைக்கு வெளியே போகல. எப்ராயிமே, எரேமியா 31:9 நினைக்கிறேன், எப்ராயிமே என் சிரேஷ்ட புத்திரன். ஓசியா எழுதின புத்தகம் நினைக்கிறேன் 11:8 நினைக்கிறேன், 8:11 நினைக்கிறேன். அங்கே 8:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அந்த பாட்டை கூட நீ ஒரு லைன் பாடினால, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க தலை மேல கையை வச்சுட்டாரு. ஆண்டவர் சொல்ற எல்லாம் கவனிங்க. யூதனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் கை நழுவி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி எப்ராயிம் மேல வந்துருச்சு. எப்ராயிம் மேல வந்த உடனே நீதான் ஆண்டவருடைய பிள்ளை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவன். நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரனே நீதான். நீ புத்திர சுவிகாரன் ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட? நீ அடிமையா இருக்க மாட்ட. நீ என்ன செய்வ? எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா இருப்ப. திரும்ப பக்கத்துல சொல்லுங்க, நீ சுதந்திரவாளியா இருப்ப. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுமா? கத்தி ஒரு ஆமென் சொல்லுமா? உங்க அப்பாவுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சுன்னா, ஆமென், அது 2 கோடி ரூபாய் சொத்தும் ஆண்டவர் உங்களுக்கு தான் வச்சிருக்காரு. 2 கோடி, ஒரே பிள்ளை இருந்தா 2 கோடி சொத்து உனக்கு தான். ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு வச்சுக்கலேன், நான் சொல்றேன் உனக்கு 3 கோடியும் வேற ஒருத்தர் 1 கோடியும் போயிடும். இன்னைக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களுக்கு எல்லாம் திரும்ப சொல்றேன், நீ மேன்மையில் பிரதானமானவன். ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்படின்னா எப்படி உங்க மேன்மை எப்படி காத்துக்கிறது? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவன் அத்தனை பேர் மேன்மையானவர். பக்கத்தில் சொல்லி நீ மேன்மையானவர்கள். இது சாதாரண காரியம் இல்ல. இயேசு உனக்கு வந்தது ஒரு அற்புதம். இயேசு உனக்குள்ள வாசம் பண்றது ஒரு மேன்மை. ரட்சிப்பு ஒரு மேன்மை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்பு ஒரு மேன்மை. மேன்மை உனக்குள்ள வந்துருச்சு. ஆனா மேன்மையா இருக்கிறது பெருசுல, மேன்மையில சொல்லுங்களேன், மேன்மையில நம்பர் 1 மாறும். எப்படின்னு கேட்குறீங்களா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஓசியா எழுதின புத்தகத்தில் நினைக்கிறேன், ஓசியா எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரமா, ஓசியா எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனமோ 11ஆம் வசனமோ சொல்லப்பட்டது, நான் வேதத்தின் மகத்துவங்களை, மகத்துவம்ன்றது மீனிங் அது அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பொக்கிஷம். இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பல கோடி தங்கத்துக்கு சமமானம். ஆமென். ஒரு வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகிலும் தவறி கீழே விழாது. ஒவ்வொரு வார்த்தையும் பல கோடி தங்கத்துக்கு மேல சமமானது. ஆக இந்த வார்த்தையை நான் உனக்கு எழுதி கொடுத்தேன். ஹல்லேலூயா. அதை அவர்கள் அந்நிய காரியமா இதை எதுக்கு படிச்சுக்கிட்டு? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட பைபிள் வாசிக்கிற, பைபிள் தீட்டுல டிவியில பார்த்துக்கலாம். பைபிள் மேல ஒரு பக்தி. வேதத்தை நீ நேசி, கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை நேசிப்பார். வேதத்தை நீ கனப்படுத்து, கர்த்தர் உன் வாழ்க்கையில பேசுவார். இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை நீ அந்நிய காரியமா? டைம் இல்ல. இதற்கு கொடுக்கிற மதிப்பை காட்டலும் வேலை. நான் சொல்றேன், உன் வேலையை கூட சீக்கிரமா இழந்து போயிடுவேன். இதுக்கு மதிப்பு கொடுத்தா நீ வாழ்நாள் இல்லாம உன்னை மேன்மையில் பிரதானமானவனாய் வைப்பார். அப்ப ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் லைஃப்ல மேன்மையை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அப்படின்னா விழுந்து போன தூதர்கள், யூதா விஷயத்துல அவங்க தூதர்கள் மேன்மையான இடத்துல இருந்து விழுந்து போனாங்க, காத்துக்கொள்ள முடியல. காரணம், தேவனுக்கு கீழ்ப்படியல. அதே போலதான் யூதர்கள். கவனிக்கிறீங்களா? தூங்க விடக்கூடாது. தூங்குனா உங்க லைஃப் லாங்க தூங்க தான் போறீங்க. பிரச்சனையே இல்லை. உன் லைஃப்ல இதே நிலைமை தான் இருப்ப. நாளைக்கு வந்தாலும் பரிசுத்தத்தில் வளர மாட்டேன், ஜபத்தில் வளர மாட்டேன், ஒன்லையும் வளர மாட்டேன். அப்படியே வந்துட்டு மங்குன்னு போக வேண்டியதான். இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுறது காரியம், ஒரு 20 நிமிஷம் உன் லைஃப்ல சம்திங் நீ மேன்மையிலே பிரதானமானவனாய் மாறணும். ஆமென். அப்படின்னா மேன்மை எப்படி காத்துக்கொள்வது? வார்த்தையை விட்டுட்டாங்க, விழுந்தாங்க. இன்னைக்கு வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்க அப்படியே தாகமா இந்த வார்த்தையை நீங்க வச்சிருக்கணும்.
இந்த வார்த்தையை நீங்க படிக்கணும். இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். சத்தம் போராமை சொல்லுகிறேன். நீர்க்கால்கள் ஓரமாய் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பிராங்க்லின், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். கர்த்தருடைய ஆவியால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கல, ஏன் நடக்கல? ஒரு செக் பண்ணி பாருங்க. பைபிளுக்கு டைம் கொடுத்து பாருங்க. வார்த்தையும் ஜீசஸும் ஒண்ணு. ஏதோ உங்க லைஃப்ல கம்பெனி வளரல, பிசினஸ் வளரல, பண பிரச்சனை, நோ ப்ராப்ளம். நான் சொல்றேன், இந்த பைபிளை நீ வாசிக்க ஆரம்பி, டைம் கொடு. இது வரைக்கும் அசட் அந்நிய காரியமா எண்ணிருக்கலாம். இது உன்னுடைய காரியம், இது உன்னுடைய காரியம். நீ எடுத்து வாசிக்க ஆரம்பி, ஒரு மாசத்துல உன் லைஃப் சேஞ்ச் ஆயிரும். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்தார், ரொம்ப கம்பெனியில் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தார். நான் சொன்னேன், எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் கேட்டேன். ஆச்சுன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ். எப்போ போவீங்க? கொஞ்சம் ஒரு 10:30 மணிக்கு லேட்டாக போயினேன். எங்கே விளங்கும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இப்போ நீ டைமை மாற்று, 9 மணிக்கு போ. முழங்கால் படி ஸ்டே. உன்னுடைய ஆஃபீஸில் எல்லாரும் பார்க்குற மாதிரி முழங்கால் போட்டு, டேபிளில் முழங்கால் போட்டு பைபிள் எடுத்து வாசிங்க. 1 மாதம் வாசிங்க. 1 மாதத்துக்குள்ளே உனக்கு மாற்றம் வரும். இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது. நீ வாசித்து பாரு, ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளோ சொல்லி அனுப்பிட்டேன். அவர் போனார், செஞ்சாருங்க. 10:30 மணிக்கு போகிற கேஸ் கொஞ்சம் 9 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கெலாம் போய் முழங்கால் போட்டு வாசித்தார். ஒரே மாதத்தில் எவன் பிரச்சனை பண்ணானோ அவனை தூக்கி எங்கேயோ போட்டாங்க. அந்த போஸ்டிங்க்கு இவருக்கு மேலே அந்த சீனியர் மேனேஜரை தூக்கி எங்கேயோ மாற்றிட்டு இவரை சீனியர் மேனேஜராக சம்பளம் பொசிஷன் மாறுச்சு, பணம் மாறுச்சு, பதவி மாறுச்சு, கனம் வந்துச்சு. இந்த நேரத்தில் நான் சொல்கிற வார்த்தை உனக்கும் நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமரல்ல சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஓமே, உலகத்தில் எத்தனையோ மேன்மையான படிச்சவன், காம்படிஷன் எல்லாம் இருக்கிறான். பட் இந்த வசனத்துக்கு ஈக்குவலா எந்த மனுஷனும் வர முடியாது. இந்த வசனத்தை வச்சு தாங்க தானியேல் பெரிய ஆள் ஆனாரு. இந்த வசனத்தை வச்சா யோசேப்பு பெரிய ஆள் ஆனாரு. இந்த வசனம் உன்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. மேன்மையை காத்துக்கொள்ளும். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன், எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 49:26. ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இந்த ஆசீர்வாதம் வந்து கவனிங்க, நீ கவனிக்கிறவங்கள ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. நீ மேன்மையில், இப்ப இங்க பார்க்கிறோம் யோசேப்புடைய ஆசீர்வாதம். அவங்க அப்பா பேர் யாக்கோப்பு, சரியா? யாக்கோப்புடைய ஆசீர்வாதம் உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை காட்டி பார்த்துட்டீங்களா? உங்க அப்பாவோட ஆசீர்வாதங்கள், உன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியுடைய ஆசீர்வாதங்களையும் பார்த்துட்டேன். இவங்க எல்லாத்த விட உன் ஆசீர்வாதம் மேற்பட்டதாய், உன் ஆசீர்வாதம் மேற்பட்டதாய் இருக்கும். நீ மேன்மையிலே பிரதானமானவன். ஹல்லேலூயா சொல்லுமா. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் 19-20 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடம்பிட்டது. வசனம் உங்கள்கிட்ட பேசணும். பக்கத்தில் திரும்பி வசனம் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனங்கள்லாம் வரலாம். நாளைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வரும். தீர்க்க தரிசனத்தை பின்னால ஓடக்கூடாது, வசனத்துக்கு பின்னாடி தான் இருக்கணும். கேட்கறோம் சொல்லுங்களேன். இந்த இடத்துலயே இருப்பேன், இந்த இடத்துல பிரசன்ஸ்க்கா அந்த மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தெளிவான வார்த்தை வரணும். நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, நீங்க தவறா போய் கைட் பண்ணப்படக்கூடாது. நான் கவனமா இருப்பேன், நான் உங்களுடைய அப்பா. ஹல்லேலூயா. நீங்க மேன்மையில பிரதானமானவனை வரணுன்றக்காக தான் வச்சிருக்கிறேன். ஆகையால வருக போறவங்க அநேகர் இருந்தா கூட இந்த இடத்துல வந்து ஆண்டவரை பின்பற்றுங்க, சபையை பிடித்துக்குங்க, சபையை அசட்டப்படாதீங்க, மேய்ப்பனை அசட்டப்படாதீங்க. ஹல்லேலூயா. சத்தம் ராமே சொல்லுங்க. ஓகே, இந்த வார்த்தை நிறைவேறணுன்றதுக்காக தான் அவன் பைபிளை திரும்ப திரும்ப படிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கணும். ஹல்லேலூயா. பேசணும், குத்தணும், மாற்றணும், அழுகணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்படையணும், பரிசுத்தமாகணும். சத்தம் ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த வசனம் எப்படி அவன் லைஃப்ல மாத்தினால ஆதியாமத்தில் 49:22 குயிக் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாமம் 49:22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துல அத்தனை பேருக்கு நான் சொல்றேன்,
நீங்க கர்த்தருடைய ஏசப்பா திராட்சை செடி, நீங்க கிளையா இருக்கீங்க, அப்படியே ஒட்டிக்கிட்டீங்கன்னா நீ கட்டாயமாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, இச்சை அடக்கம், பரிசுத்தம், இந்த கனிகள்லாம் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். அல்ல சொல்லுங்களேன். கனிகள் பெருகிறதுக்கு வசனம் முக்கியம். பக்கத்துல சொல்லுங்க, குணம் மாறுவதற்கு. ஆமா, நீயோ குணச்சாலிகள் ரொம்ப பேர் இருந்தாங்க, ஆனா நீயோ அவங்க எல்லாத்துக்கும் மேற்பட்டவள். அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல, நீதிமொழி 31 நினைக்கிறேன். குணசாலிகள் அநேக பேர் இருக்காங்க, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அப்படிதானே பட்டிருக்குது, ரைட்? அப்ப நம்முடைய குணம் மாறணும். கேளுங்க, குணம் மாறணும். குணம் மாறுறதுக்கு பாருங்க, இந்த அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கோம். அந்நிய பாஷை பேச 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 சம்திங் நடக்குது. அந்நிய பாஷை பேச 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 இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்குது, பிரசன்ஸ் ஆஃப் காட் வருது, ஃபைனான்சியல் மிராக்கிள் நடக்கும். அது மாத்திரமல்ல, குணங்கள் மாறும். குணசாலிகள் அநேக பேர் உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவளா மாறுவேன். அல்ல சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 42 49 22 வாசித்து பார்த்தீங்கன்னா, கனிதரும் திராட்சை செடி அப்படின்னா, கவனிங்க நான் பேசுற கேளுங்க. அதாவது உன் லைஃப்ல எதெல்லாம் தடையா இருக்குதோ, ஆமென், எல்லா தடையும் தாண்டி 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 நீ மேல வந்துருவ. ஒரு நாளும் நீ கீழே போக மாட்ட. தடைகளை பார்த்து சோர்ந்து போகாத. தடைகளை தாண்டி நீ மேல, தடைகளை தாண்டி நீ வளர ஆரம்பிப்ப. தடைகளை தாண்டி பிரசன்னத்துல பெருக ஆரம்பிப்ப. தடைகளை தாண்டி நீ மேல வந்துருவ. உனக்கு ஒண்ணுதான் முக்கியம், வசனம். வசனம் கனி கொடுக்கணும். பக்கத்துல வச்சிருக்க வசனம். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உன் லைஃப்ல என்ன செய்ய போற, ஒரு அற்புதம் நடக்கப்போகுது. இந்த வார்த்தையை கவனமா கேளுங்க. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்த வசனம், வில் வீரர் அவனை மனமடி வாக்கினார்கள், அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுடைய வில்ல உறுதியா இருந்தது. பக்கத்துல சொல்லுங்க, வில் வீரர் கண்டபடி பேசுவாங்க. வாய்க்கு அதை பேசுவாங்க. வாய்க்கு அதை பேசுவான். என்னத்தையோ பேசுவான். என்னையெல்லாம் ஓவரா பேசியிருக்காங்க. நான் நிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். அவர்களோ விழுந்து போனார்கள், நானோ நிமிர்ந்து நிற்கிறேன். யார்கிட்டையும் போய் கையை கட்டினதே இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. 1000 பேர் அப்படியே தங்க வார்த்தையை அம்பா மாத்தி எரிஞ்சா கூட நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் என்னுடைய வில் உறுதியா இருக்கும். நீ ஸ்ட்ராங்கா இரு. கர்த்தருடைய வார்த்தையில ஊன்றப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இரு. கர்த்தருடைய ஆவியான உன் லைஃப்ல ஏதோ ஒரு மேன்மையில நீ பிரதானமானவரை கர்த்தர் மாற்றுவார். 25 வாசி, 25 வாசி, 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது வேவரிங்கா இருக்காத. எவன் பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், யாரும் உன மனமடிவா பேச, அதெல்லாம் காதல கேட்டு சோர்ந்து போகாத. சோர்ந்து போகாம ஸ்ட்ராங்கா இரு. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு துணையாயிருப்பார். உனக்கு சர்வ வல்லவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உயர வானத்திலிருந்தும், எல்லாருமா சொல்லுங்க, எல்லாருமா வாசிங்க, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு சேர்த்துக்கலாமே, ஸ்தானங்கள்னா நம்முடைய பாடி உறுப்புகள். இங்க என்ன சொல்லப்பட்டது? உயர வானத்திலும். ராமே சொல்லுங்களேன், சத்தமா ராமே சொல்லுங்களேன். உயர வானத்திலும் கீழே ஆழத்திலும். ஹல்லேலூயா. சம்திங் நடக்க போகுது. இந்த இடத்துல இருக்க சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் கேஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம். சில பேர் பெட்ரோல் கம்பெனி ஆரம்பிக்கலாம். சில பேர் மீன் கடை வைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில பேருடைய லைஃப்ல ஆழத்திலிருந்து ஆசீர்வாதம், வானத்திலிருந்து ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, சில பேருக்கு பாடி ஷேப் யோசேப்பை பார்த்தா அந்த ராணியே அப்படியே பார்த்து மயங்குற அளவுக்கு உன்னுடைய பாடி ஸ்தானங்களுக்குரிய ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், எல்லாத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆசீர்வாதம் உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும், உன் கூட பிறந்த அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் உன் ஆசீர்வாதம் மேற்பட்டதா இருக்கும். நீ மேன்மையிலே பிரதானமானவர்.